வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான 3வது நாள் கவுன்சிலிங் வந்துட்டு முடிஞ்சிருக்குது. 3வது நாள் கவுன்சிலிங் முடிவுல கம்யூனிட்டி வைஸ், கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்ஸிஸ் முடிஞ்சிருக்குது, எவ்வளோ வேக்கன்ஸிஸ் லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீடைல்டா பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு 3வது நாள் முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் விஏஓக்கான வேக்கன்சில உங்களுக்கு ஜிடி ஜெனரல்லயும், ஜிடி ஜெனரல் பிஎஸ்டிஎம்லயும் இருந்த மொத்த வேக்கன்சியும் வந்துட்டு காலியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெனரல் பிளைண்ட், ஆர்த்தோ, மல்டிபிள் டிசபிலிட்டியில எந்த ஒரு வேக்கன்சியுமே வந்துட்டு எடுக்கல. சரிங்களா? அதே மாரி வந்துட்டு விமன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல்ல உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. அதே மாரி வந்துட்டு விமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேக்கன்சி இருக்குது. மீதி 24 வேக்கன்சி, 6 வேக்கன்சி அப்படிங்கிற மாரி மொத்தமா இருந்த ஜிடில இருந்த விமன் அண்ட் விமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சியும் வந்துட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிடபிள்யூ அதுக்கப்புறம் வந்துட்டு விமன் பிளைண்ட் கேட்டகரியில வந்துட்டு எல்லா வேக்கன்சியும் அப்படிக்கு அப்படியே தான் இருக்குது. இன்னும் எதுவும் வந்துட்டு அதில சேஞ்சஸ் இல்ல. அதே மாரி வந்துட்டு நீங்க பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம் வந்துட்டு எடுத்து பார்க்கையில, அதிலேயே இருந்த மொத்த வேக்கன்சி வந்துட்டு எடுத்துட்டாங்க. 53 வேக்கன்சி பிசி ஜெனரல்லயும், 15 வேக்கன்சி பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்லயும் வந்துட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில இருந்த வேக்கன்சிஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் எடுக்கல. ஏன்னு வந்து பார்த்தா, இவங்களுதெல்லாம் கொஞ்சம் வந்து கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ, இவங்க வந்துட்டு எடுக்க வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாரி பிசியோட விமன் கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, பிசி வுமன்ல இருந்த மொத்த 21 வேக்கன்சியும் எடுத்துட்டாங்க. பிசி வுமன் பிஎஸ்டிஎம்ல ஒரே ஒரு வேக்கன்சி மிச்சம் இருக்குது. அது நாளைக்கு வந்துட்டு கன்ஃபார்மா வந்துட்டு முடிஞ்சு போயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பிசிடிடபிள்யூ, பிசிடிடபிள்யூ பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் வந்துட்டு உமன் டெஃப் இந்த மாரி கேட்டகரியில இருக்கிற வேக்கன்சிஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு எடுக்கல. அப்படிக்கு அப்படியே வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு எம்பிசிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிசி ஜெனரல், அதுக்கப்புறம் எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல இருந்த மொத்த விஏஓ வேக்கன்சியும் வந்துட்டு காலி. அதுக்கப்புறமா வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெனரல் ஆர்த்தோ, ஜெனரல் டெஃப்ல இருக்கிற அந்த 5, 2, 1 அப்படிங்கிற வேக்கன்சி அப்படிக்கு அப்படியே இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு பிஎஸ்டிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே உமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எம்பிசி உமன் அந்த ஜெனரலும், அதே மாரி வந்துட்டு எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் 2ல இருந்து மொத்த வேக்கன்சி எடுத்துட்டாங்க. 0, 0 ஆயிருச்சு. அது தவிர டிடபிள்யூல இருந்து டிடபிள்யூ வேக்கன்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளைண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ எக்ஸ் சர்வீஸ் மேனு இந்த மாரியான வேக்கன்சிஸ் வந்துட்டு யாருமே வந்துட்டு எடுக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு பிசிஎம் கேட்டகரியில வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிஎம் ஜெனரல்ல மட்டும் வந்துட்டு ஒரு வேக்கன்சி எடுத்துக்கிறாங்க. விஓஏ வேக்கன்சி. மீதி வந்துட்டு 8 வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதுக்கப்புறம் பிசிஎம்ல மத்த கேட்டகரியில இருக்கிற ஒரு வேக்கன்சி அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்சிஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு எஸ்சிஏ ஜெனரல்ல 2 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. இன்னும் 4 வேக்கன்சி வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. மத்த கேட்டகரி எல்லாமே வந்துட்டு அப்படியே இருக்குது. அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன் பிஎஸ்டிஎம்ல எல்லாம் இன்னும் வந்துட்டு எஸ்சிஏக்கான வேக்கன்சி எடுக்கல. அதுக்கு அடுத்ததா வந்துட்டு நீங்க எஸ்சில வர்றப்போ, எஸ்சி ஜெனரல்ல வந்துட்டு 20 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. 4 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதே மாரி எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 7 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. 2 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதுக்கப்புறம் மத்த கேட்டகரிகளான அதாவது வந்துட்டு ஜெனரல்ல இருக்கிற மத்த கேட்டகரியில இருக்கிற வேக்கன்சிஸ் வந்துட்டு எதுவும் எடுக்கல. எக்ஸ் சர்வீஸ்மேன், டெஃப், மல்டிபிள் டிசபிலிட்டி இது மாரி இதுல. அதுவே விமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விமன்ல 12 வேக்கன்சில 6 எடுத்துட்டாங்க. 6 இருக்குது விமன் ஜெனரல்ல, எஸ்சி வுமன்ல. அதுக்கப்புறம் எஸ்சி வுமன் பிஎஸ்டிஎம்ல 1 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. 1 வந்துட்டு மிச்சமா இருக்குது. மத்த கேட்டகரியில இருந்த வேக்கன்சிஸ் வந்துட்டு எடுக்கல. அதே மாரி எஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்டி ஜெனரல் பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் எஸ்டி வுமன். இது 3லயுமே வந்துட்டு ஒரு வேக்கன்சி வந்துட்டு யாருமே எடுக்கல. எஸ்டில வந்துட்டு வேக்கன்சி எடுக்கவே இல்ல. ஸோ, இன்றைய நாளோட முடிவுல மொத்தமா இருந்த 402 வேக்கன்சில 302 வேக்கன்சி வந்துட்டு எடுத்து முடிச்சுட்டாங்க. மீதி 100 வேக்கன்சி இருக்குது. இந்த 100 வேக்கன்சியும் எங்க இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்சில வந்துட்டு கொஞ்சம் வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. எஸ்சி ஜெனரல், அதே மாரி வந்துட்டு பிஎஸ்டிஎம், அதே மாரி வந்துட்டு எஸ்சி வுமன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேக்கன்சி வந்துட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஓவரா இருக்குது. மத்த கேட்டகரீஸ வந்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு ஜிடில வந்துட்டு ஜெனரலு, பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் எல்லாமே வந்துட்டு காலி. அதே மாரி பிசியும் அதே மாரி வந்துட்டு ஃபுல்லா முடிஞ்சது. எம்பிசியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா முடிஞ்சது. இப்ப மிச்சமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்டில இருக்குது, எஸ்சில இருக்குது, எஸ்சிஏ, அதுக்கப்புறம் வந்துட்டு பிசிஎம். இந்த 4 கேட்டகரிக்கான வேக்கன்சி மட்டும் தான் பிஏஓல வந்துட்டு இருக்குது. சரிங்களா? பிஏஓவோட வேக்கன்சி வந்துட்டு பார்த்தாச்சு. அடுத்ததா வந்துட்டு நம்ம ஜூனியர் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு பில் கனெக்டருக்கான வேக்கன்சிஸ் எப்படி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இத ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் வேக்கன்சில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிடிஜில வந்து இதுவரைக்கும் 211 வேக்கன்சி. இது 3 நாள் கவுன்சிலிங் மொத்தத்துக்கு எடுத்த வேக்கன்சிய வந்துட்டு இங்க காமிச்சிருக்காங்க. மொத்தமா 535 வேக்கன்சி இருந்துச்சு. 212 வேக்கன்சி வந்துட்டு ஃபில் ஆயிருச்சு. இன்னும் 323 வேக்கன்சி இருக்குது. அதே மாரி வந்துட்டு ஜிடிஜி, பிஎஸ்டிஎம்ல 155 வேக்கன்சில 71 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. 84 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் மத்த கேட்டகரிஸான வந்துட்டு ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிடிஜி பிளைண்ட், ஆர்த்தோ, டெஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டிபிள் டிசபிலிட்டி
இதில் எல்லாத்துலேயும் இருக்கிற வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் வந்துட்டு இருக்குது. அதே வந்துட்டு ஜிடி விமன் கேட்டகரியை வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 223 வேகன்சியில் 102 வேகன்சி எடுத்துட்டாங்க. 121 வேகன்சி தான் வந்துட்டு இன்னும் லெஃப்ட் ஓவராக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு பிஎஸ்டிஎம்ல 59 வேகன்சியில் 30 வேகன்சி எடுத்துட்டாங்க. 29 வேகன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவராக இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஜிடி ஜென்ரல் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிடி உமன் இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 50% ஆஃப் வேகன்சி வந்துட்டு எடுத்துட்டாங்க. மீதி 50% தான் இருக்குது. ஸோ அப்கமிங் வந்துட்டு 3 to 4 டேஸில் வந்துட்டு இந்த ஜென்ரல் அதுக்கப்புறம் வந்துட்டு உமன் அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் மொத்தமாக வந்துட்டு காலியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு ஜிடி உமனில் மற்ற கேட்டகரிஸான பிளைண்டு ஆர்த்தோ டிடபிள்யூ இந்த கேட்டகரியிலாம் வந்துட்டு ஒரு வேகன்சியுமே எடுக்கல. இருக்கிற வேகன்சி அப்படியே இருக்குது. சரிங்களா. அடுத்ததாக வந்துட்டு பிசி அப்படின்னு வந்துட்டு வந்தோம்னா பிசி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 118 வேகன்சி எடுத்துருக்குறாங்க. 118 வேகன்சின்னு போக 347 வேகன்சி வந்துட்டு மிச்சமாக இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டியில் 42 வேகன்சி எடுத்துருக்காங்க. 85 வேகன்சி வந்துட்டு அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஜி பிளைண்டில் வந்துட்டு ஒரு வேகன்சி வந்துட்டு எடுத்துட்டாங்க. லோ விஷன் கேட்டகரி சரிங்களா. எல்வின்னு வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, லோ விஷன் கேட்டகரி அதில் வந்துட்டு ஒரு வேகன்சி எடுத்தாங்க. இன்னும் 8 வேகன்சி மிச்சமாக இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரியில் எடுத்த ஒரே வேகன்சி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஜி ஜென்ரல் பிளைண்ட் கேட்டகரி மட்டும்தான் வந்துட்டு எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற எதுலையுமே வந்துட்டு பிடபிள்யூடி கேட்டகரியில் எடுக்கல. அதே மாதிரி பிசி உமனில் வந்து பார்த்தீங்கன்னா 51 வேகன்சி எடுத்துருக்காங்க. 144 வேகன்சி அப்படியே இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி எடுத்துட்டாங்க. 31 வேகன்சி வந்துட்டு அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற எந்த ஒரு பிசி உமனில் இருக்கிற கேட்டகரி டிடபிள்யூ கேட்டகரியிலையோ இல்லை வந்துட்டு டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் கேட்டகரியிலையோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிடபிள்யூடி கேட்டகரியிலையோ வந்துட்டு எந்த ஒரு வேகன்சியுமே வந்துட்டு எடுக்கல. நீங்கள் பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 to 30% ஆஃப் வேகன்சி வந்துட்டு ஃபில் ஆயிருச்சு. ஜிடியில் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு 50% பக்கம் ஃபில் ஆயிருச்சு. பிசியில் 25 to 30% வேகன்சி வந்துட்டு ஃபில் ஆயிருக்குது. அடுத்தது எம்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எம்பிசியில் வந்து 88 வேகன்சி இது வரைக்கும் எடுத்துருக்காங்க. எம்பிசி ஜென்ரலில் 266 வேகன்சி மிச்சமாக இருக்குது. அதே மாதிரி எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 31 வேகன்சி எடுத்துருக்காங்க. 68 வேகன்சி வந்துட்டு அப்படியே இருக்குது. மறுபடியும் மற்ற கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன்லையோ இல்லை பிடபிள்யூடி கேட்டகரியிலையோ வந்துட்டு எந்த ஒரு வேகன்சியுமே வந்துட்டு எடுக்கல. அந்த வேகன்சிஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. சரிங்களா. அதுக்கப்புறமா எம்பிசி உமன் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ எம்பிசி உமனில் வந்துட்டு 31 வேகன்சியும் எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு 10 வேகன்சியும் வந்துட்டு எடுத்துருக்காங்க. மிச்ச வேகன்சி எல்லாமே வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. சரிங்களா. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்ல மட்டும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30% வேகன்சி வந்துட்டு காலியாக இருக்குது. எம்பிசி பிஎஸ்டிஎம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் இது எல்லாத்துலேயும் வந்துட்டு 30% பக்கம் வேகன்சி காலி ஆகிடுக்குது. மற்ற வேகன்சிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 to 85% வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. சரிங்களா. ஜென்ரல் வேகன்சிஸ். அடுத்ததாக வந்துட்டு பிசிஎம் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ இது வரைக்கும் பிசிஎம்ல மொத்தமாக எடுக்கப்பட்ட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி தான் வந்துட்டு எடுத்துருக்குறாங்க பிசிஎம் ஜென்ரலில். சரிங்களா. 59 வேகன்சி வந்துட்டு அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் மற்ற எந்த கேட்டகரியிலையுமே வந்துட்டு எடுக்கல. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு விமன் கேட்டகரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி கூட போகல. ஸோ பிசிஎம்ல இது வரைக்கும் வந்துட்டு 4 வேகன்சி மட்டும்தான் வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. எஸ்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு எஸ்சி ஏல வந்துட்டு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி மட்டும்தான் எடுத்துருக்குறாங்க. மிச்ச வேகன்சி எல்லாமே வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 வேகன்சி வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. மீதி எல்லா வேகன்சியும் வந்துட்டு அப்படியே இருக்குது எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் ஒரு 28 வேகன்சியும் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 9 வேகன்சியும் எடுத்துருக்காங்க. மீதி கேட்டகரி எல்லாம் அப்படியே இருக்குது. அதே மாதிரி எஸ்சி உமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்சி உமன் 13 வேகன்சியும் எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் 2 வேகன்சியும் எடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே வந்துட்டு அப்படியே தான் இருக்குது வேகன்சிஸ். சரிங்களா. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எஸ்டிலையும் வந்துட்டு இப்போ வரைக்கும் எந்த ஒரு வேகன்சியும் வந்துட்டு எடுக்கவில்லை. சரிங்களா. மொத்தமாக வந்துட்டு 3901 வேகன்சியில் வந்துட்டு 860 வேகன்சி வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்துட்டு விஏஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 402 வேகன்சியில் 302 வேகன்சி இப்போ வரைக்கும் எடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1162 வேகன்சிஸ் வந்துட்டு எடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற வேகன்சிஸ் இதில் ஒரு 100 வேகன்சி வந்துட்டு மிச்சம் இருக்குது. இதில் 3041 வேகன்சி வந்துட்டு மிச்சம் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3141 வேகன்சி வந்து உங்களுக்கு விஏஓ ஜேஏ அதுக்கப்புறம் வந்துட்டு பில் கலெக்டரில் மொத்தமாக வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 3141 வேகன்சி வந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்குது. சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.